ஹலோ. அப்துல்லா சாருங்களா? நீங்க? நான் தான் மணி. பாஸ் கூப்பிட சொன்னாரு. ஆ. ஃப்ரெட்டி சொன்னாரு. உங்கள பார்க்கணுமே. எங்க வரணும்னு சொல்லுங்க, நானே வர்றேன். உனக்கு சர்ச்சு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. அப்போ சர்ச்சுக்கிட்ட வந்துரு. நான் அங்க நிக்கிறேன். எந்த சர்ச்சு? எனக்கு இங்க எதுவும் தெரியாது. அப்போ உனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்த சொல்லி தொலை. எனக்கு இங்க ஒரு ஹோட்டல் தெரியும். அப்போ நீ அந்த ஹோட்டல்ல இரு. நான் வரேன். இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே சார். நீங்க இங்கே வந்துருங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். அது சரி. உன்னை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அட, என்ன பார்த்த உடனே மணின்னு கூப்பிட்டா போதும். அட, நீதான் மணிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் மணின்னு சொல்றதுக்கு நான் எவனுக்கு சார் பயப்படணும்? யோ, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சார், நான் ஒரு சிகப்பு ரோசாவோட நிக்கிறேன் சார். மத்த விஷயம்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அது நீயே வச்சுக்க. அது இல்ல சார், மாலை. அதெல்லாம் ஃப்ரெட்டிட்ட பேசிட்டு. அவர் விலையெல்லாம் சொல்லிட்டார்ல. அப்புறம் ஒரு சின்ன அட்வான்ஸ் வேணும். எவ்வளவுங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க சார். சரக்கு வெள்ளிக்கிழமை வந்துரும். அப்ப மொத்த பணமும் கொடுத்தா போதும். அப்புறம் நான் இந்த சிகப்பு ரோசாவோட ஹோட்டல்ல தான் சுத்திட்டு இருப்பேன் சார். ஓகே. ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, என் பேர சொல்லு அம்மா. கரெக்ட்டா சொல்லுங்கடா. இங்க தான் பாத்தீங்களா? நிச்சயமா அவன் இங்க தான் இருக்கான் முதலாளி. அண்ணா, இந்த வண்டி வருமா? வண்டி வராதுடா, நான் புடிச்சேன். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போணும். பெங்களூர்ல கொண்டு போய் விட்டாலும் சரிதான். இல்ல பார்டர்ல விட்டாலும் போதியா? அப்ப நேரா அமெரிக்கா கூடு. எங்கேயுமே போகாத வண்டி எதுக்குடா வச்சிருக்க? சந்தேகமே வேணாம். நான் என் கண்ணால பார்த்த முதலாளி அவன் இங்க தான் இருக்கான். அப்ப புடிச்சா. அப்படி பிடிங்க. இரு. வாடா. நீ போடா. ஐயோ, இந்த மாதிரி ஹோட்டல்ல தங்குற அளவுக்கு அவன் பெரிய ஆள் இல்ல. சொந்தமா ஒரு வீடு கூட இல்லாத பிச்சைக்கார பையன். யாரோ அவனுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல ஒண்டிக்கிட்டு இருக்கான். ஆள் அனுப்பி பார்த்தா அந்த சொந்தக்காரனும் அங்க அப்ப எல்லாம் சேர்ந்து தான் பண்றாங்க. அதுவும் எங்கிட்டே முடிஞ்சது. டேய், அவன் தானே. எங்க ஓடுற? படிக்காம விட மாட்டேன். ஐயோ அப்பா. வழி. தள்ளுங்கடா. யாருடா நீ? பிசி தாமஸ். பிசி தாமஸ்னா போலீஸ்காரனா? எங்கடா அவன்? குளிக்கிறான். குளிக்கிறாளா? ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஐயோ, யாரது? ஆமா. யாரது? புடிங்க அவன. என்னங்க? செக்யூரிட்டி, நான் தாமஸ் பேசுறேன். என் ரூமுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான். கதவு திறந்து தானே இருந்தது. யார் பூட்டினது? டீ மேடம். அத அங்க வச்சிட்டு சீக்கிரம் போய. ஓ, தேங்க் யூ. கொண்டு வரதுக்கு ஒரு நேரம் காலமே இல்ல. ஹலோ. ட்ரே எடுக்கணும், அப்புறமா வர மேடம். போய் அங்க இருந்து. ஆளையும் மூஞ்சியும் பாரு. பாம்பு மாதிரி ஆயிட்டானே. நாளைக்கு காலையில உனக்கு பணம் வந்துருயா. இன்னைக்கே தரேன்னு சொன்னல. இப்ப மத்தியானம் ஆயிடுச்சே. இனிமே நாளைக்கு தான். சரி, சாயந்தரம் கூப்பிடுறேன். அட, காலையில கூப்பிடியா? எத்தனை வாட்டி சொல்றது? இனிமே இதை ஆன் பண்றதா இல்ல. இந்த மொபைல் போனை கண்டுபிடிச்சோம்னா கடல்லயே தூக்கி போடணும்யா.